ஹலோ கைஸ். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சிறகடிக்க ஆசை ரொம்ப காமெடியாக போச்சு. என்ன ஆச்சுன்னா, கொலு வைக்கணும் அப்படின்னு ஒரு வாரமாக ஓட்டியிருந்தாங்கல்ல. ஸோ இன்றைக்கி வந்து கொலு வச்சுட்டாங்க ஒரு வழியாக. ஸோ அழகாக வீட்டெலாம் டெக்கரேட் பண்ணி கொலு வச்சாச்சு. வீட்டுக்கு வந்து நிறைய கெஸ்ட்லாம் வந்திருந்தாங்க. ஸோ மீனாவோட பேரண்ட் வந்திருந்தாங்க. ஸோ அப்புறம் விஜயா ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் என்னாங்கன்னா, விஜயா வந்து பாட்டு பாட சொல்லுவாங்க. அதுக்கு மைக்கு ஸ்பீக்கர்லாம் இருக்கும். பாட்டு பாட சொல்லுவாங்க. விஜயா வந்து அலைப்பாயுதே கண்ணா பாட்டு பாடுவாங்க பாருங்கள். ரோட்டில் எல்லா நாயும் சேர்ந்து கத்த ஆரம்பிச்சிடும். அதுவும் பார்க்காம விஜயா பாடினே இருப்பாங்க. ஸ்டாப் பண்ணுவாங்க. அப்புறம் அவங்க ஹஸ்பண்ட் வந்து ஒன்ஸ் மோர் சொல்லிட்டு பாடினே இருப்பாங்க. எல்லாருக்கும் செம்ம காண்டாகிடும். உடனே முத்து, ஏன்பா இந்த குரலையாப்பா நீ ரசிக்கிற? இல்லைடா, இப்போ தான் அவள் கொஞ்சம் கொஞ்சமாக பாடுறா. ஸ்டார்டிங்கில் அப்படி தான் இருக்கும், போக போக நல்லா பாடுவா. ஸோ திருப்பி ஒன்ஸ் மோர் பார்த்து பாடின்னு இருப்பாங்க. அது ரொம்ப காமெடியாக இருக்கும். அதுக்கப்புறம் எப்படி அவங்க பாட்டை நிறுத்துவாங்கன்னா, முத்து பக்கத்து வீட்டில் வந்து முத்து கூப்பிடுவாங்க கீழேருந்து, ஏன்பா எதுக்குப்பா இப்போ உங்கள் அப்பா வந்து பொம்பளை குரலில் பாடின்னு இருக்காரு, நிறுத்துங்கப்பா போதும் அப்படின்னு சொல்ல உடனே எல்லோரும் செம்மையாக சிரிச்சிடுவாங்க. அப்புறம் வந்து விஜயா விஜயா வந்து உட்காந்துடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து யாராச்சும் பாடுங்க, வேறு யாராவது பாடுங்க, ஸ்ருதி நீ பாடுன்னு சொல்லுவாங்க. அவ தெரியாதுன்னுவாங்க. ரோஹிணி பாடும். அப்புறம் மீனா வந்து எல்லோரும் பாட சொல்லுவாங்க. உடனே அவங்க அம்மா, ஆமாம் மாப்பிள்ளை இவன் நல்லா பாடுவா அப்படின்னு சொல்லி மீனா வந்து ஒரு சாமி பாட்டு பாடும்போது ரொம்ப அழகாக பாடுவாங்க. எல்லோரும் வந்து பிரமிச்சு பார்ப்பாங்க. அப்புறம் எல்லாம் கை தட்டுவாங்க. ஸோ இதுதான் நடந்துன்னு இருக்கும். அந்த கேப்பில் வந்து ரோஹிணியும் அவங்க ஃப்ரெண்டும் முத்துவோட ஃபோனை எட்டையாவது எடுக்கணும்னு பார்ப்பாங்க. அது வந்து முடியாது. ஸோ அவ்வளோதாங்க. இன்றைக்கி இதுதான் நடந்தது. பட் காமெடியாக தான் போச்சு. உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். லெட்ஸ் சி.